கரும்புச்சாறும் கனிந்த மாம்பழமும் பாகம் 2. அடுத்த நாள் மதியம் ரம்யா ஆவலோடு காவ்யாவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். காவ்யா உள்ளே நுழைகிறாள். ரம்யா ஆவலுடன், அக்கா, நேத்து பாதியிலேயே குக்கர் சத்தம் வந்ததும் ஓடிட்டீங்க. ராத்திரி பூரா எனக்கு அந்த கரும்ப நினைப்பாவே போச்சு. அப்புறம் அந்த கரும்பை என்னதான் பண்ணீங்கன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சிரித்துக்கொண்டே அருகில் அமர்ந்து, அவ்ளோ ஆர்வமா இருக்கியா? சொல்றேன் கேளு. அந்த கரும்பு மேல நாக்கால கோலம் போட்டேன்னு சொன்னேன்ல, அப்படி வளைஞ்சு நெழிஞ்சு பண்ண பண்ண அந்த கரும்பு நல்ல சூடாகி அதிலிருந்து அப்படியே லேசா தித்திப்பான சாறு கசிய ஆரம்பிச்சுதுடி. கண்களை விரித்து முந்தானையை சரி செய்து கொண்டே, சாறு கசிஞ்சதா? ஐயையோ, கீழே சிந்திடுச்சே. அப்புறம் அது என்ன பண்ணீங்க? கீழே சிந்த விட்டுருவேனா? அப்படியே என் உதடுகளை வச்சு இறுக்கமா கவ்வி பிடிச்சிட்டேன். மெதுவா அழுத்தமா உறிஞ்ச உறிஞ்ச அந்த சூடான கரும்புச்சாறு தொண்டைக்குள்ள அப்படியே தித்திப்பா இறங்குச்சு. அந்த டேஸ்ட் இருக்கே, ஸ்வர்க்கம் போ. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மொத்த சாற்றையும் உறிஞ்சி எடுத்ததும் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. மூச்சு வாங்கி உதட்டை கடித்துக்கொண்டே, கேக்கும்போதே எனக்கு நாக்கு ஊறுதக்கா. எனக்கு இந்த மாதிரி கரும்பு கிடைக்கலையேன்னு நேத்து ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. அதனால நான் போய் ஒரு நல்ல கனிஞ்ச மாம்பழம் எடுத்துட்டு வந்தேன். குறும்புடன் கண்ணடித்து, ஓஹோ, கரும்பு கிடைக்கலன்னா என்ன, மாம்பழம் கிடைச்சிருக்கே, அதை எப்படி சாப்பிட்ட? நீங்க சொன்ன ஐடியா தான் அக்கா. ரொம்ப அவசரப்படல. முதல்ல மெதுவா தொட்டு பார்த்தேன். நல்லா சாஃப்டா சூடா கனிஞ்சிருந்துச்சு. மேல இருந்த தோலை லேசா உரிச்சிட்டு அவசரப்பட்டு கடிச்சிடாம பற்கள் கொஞ்சமும் படாம என் நாக்காலேயே அந்த சாற்ற கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சேன் அக்கா. அப்படியா? அப்புறம்? அத மெதுவா உறிஞ்ச உறிஞ்ச என் கைகள்ல அந்த மாம்பழச்சாறு வழிய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கூட வீணாக்காம விரல்ல வழிஞ்சதையும் சேர்த்து சுவைச்சேன். அதோட சுவை ரொம்ப தூக்கலா இருந்துச்சு. அந்த மாம்பழத்தோட முழு டேஸ்டையும் நேத்து தான் அனுபவிச்சேன். அடடே, என் தங்கை ரம்யா இப்போ ரொம்பவே விவரமாகிட்டா. கரும்போ மாம்பழமோ நாம எப்படி அவசரப்படாம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல தான் அதோட முழு சுகமே இருக்கு. என்ன நான் சொல்றது? ஆமா அக்கா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இனிமே தினமும் ஒரு பழமோ கரும்போ ருசி பார்க்காம தூங்கவே மாட்டேன். இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து குறும்புடன் சிரித்துக்கொண்டே தங்கள் இனிமையான சுவை நினைவுகளில் மூழ்குகிறார்கள்.